குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th லெசன்ஸோட ஆன்சர்ஸ். பாருங்கள், 4th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைப்புகளை அறிவேன். ஏதாவது அமைப்பு, அதாவது ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், முக்கோணமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேப்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தி அதோட வடிவங்களை பயன்படுத்தி அமைப்புகளெல்லாம் நம்ம உருவாக்கணும். பாருங்கள், இங்கே வந்து ஒரு முக்கோணம், ஒரு சதுரம், முக்கோணம், சதுரம், இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோமா? ஸோ இந்த அளவுக்கு எதுவோ அதை வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களாப்பா? அதுக்கடுத்து பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த வடிவங்களை பயன்படுத்தி இந்த அமைப்புகளை நம்ம உருவாக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், உடல் அசைவுகளின் அமைப்பை உற்று நோக்கி விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய சரியான அமைப்பினை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடல் அசைவுகளின் அமைப்பு. இப்போ இங்கே இந்த முயல் குட்டி என்ன பண்ணுது? உட்காந்துருக்கு, இங்கே தாவுது, இங்கே உட்காந்துருக்கு, இங்கே தாவுது, இங்கே உட்காந்துருக்கு. இப்போ உட்காந்துருக்குன்னா அடுத்து தாவுறது தானேப்பா வரணும். இப்போ இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், இங்கே யானை பொம்மை இருக்கா? யானை பொம்மை இந்த சைடு திரும்பி இருக்குது. இந்த யானை பொம்மை நேராக பார்த்துருக்கு. இந்த யானை பொம்மை நின்றுட்டுருக்கு. அப்போ இந்த யானை பொம்மை எப்படி இருக்கணும்? இப்போ 3 விதமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு யானை பொம்மை இந்த சைடு திரும்பி இருக்குது, இன்னொன்று வந்து நேராக உட்காந்துருக்கு, இன்னொன்று வந்து எந்திரிச்சு நிற்கிது. சரிங்களா? இந்த 3 விதமாக இருக்கிறதுல இந்த இடத்துல என்ன வரணும்? இந்த உட்காந்துருக்கிறது தானே அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து தான் அது உட்காந்து இந்த சைடு திரும்பி இருக்கிறது. அதுக்கடுத்து தான் என்ன வரும்? நேராக திரும்புறது, அப்புறம் நிற்கிறது. இப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இங்கே கிளியெல்லாம் பறக்குதா? இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஹைட்டாக அந்த உடலை மேலே தூக்கி பறக்குது, இது கொஞ்சம் குறுக்கி பறக்குது. இது மேலே தூக்குது, இது குறுக்குது, இது மேலே தூக்குது, இது குறுக்குது. அப்போ அடுத்து மேலே தூக்குறது தானே வரணும். இப்போ இதுதான்ப்பா. அடுத்து பாருங்கள், எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க. இப்போ வந்து எண்களோட அமைப்பு இங்கே 9, 8, 7 எல்லா நம்பரும் குறைஞ்சிக்கிட்டே வருதா? 9க்கு அடுத்து 10 தான் வரணும். ஆனால் இங்கே 8 அடுத்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வரும்? அதுக்கு முன்னாடி நம்பர் 7க்கு முன்னாடி 6, 6க்கு முன்னாடி 5, 5க்கு முன்னாடி 4. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே 20, 19, 18. அதாவது 20க்கு முன்னாடி நம்பர் 19, 19க்கு முன்னாடி 18, 18க்கு முன்னாடி 17, அதுக்கு முன்னாடி 16, அதுக்கு முன்னாடி 15. இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 2 நம்பராக குறைஞ்சி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 19 கொடுத்துருக்காங்களா? 19ல் 2 குறைஞ்சிருச்சுன்னா 17, அடுத்து 2 குறைஞ்சிருச்சுன்னா 15, அடுத்து 2 குறைஞ்சிருச்சுன்னா 13, அடுத்து 2 குறைஞ்சிச்சுன்னா 11, அடுத்து 2 குறைஞ்சிச்சுன்னா 9. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே 18 கொடுத்துருக்காங்களா? இதுலேயும் 2 குறைஞ்சிட்டே வருது. 18, அதில் 2 குறைஞ்சிச்சுன்னா 16, அதில் 2 குறைஞ்சிச்சுன்னா 14, அதிலேருந்து 2னா 12, அதிலேருந்து 2னா 10, அதிலேருந்து 2னா 8. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே 3, 6, 3 3ஆக கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. நம்ம 3ஆம் வாய்ப்பாடு படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 3 3 2 3 6 அந்த மாதிரி 3 6 9 12 15 18. ஸோ ஒரு அமைப்பு கொடுத்துட்டாங்களா, அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எதை கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன வருன்றதை நம்ம அதில் இருக்கிறது மாதிரியே ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? நமக்கு இந்த 4th லெசனில் அமைப்புகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தாச்சு. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.